ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் நோக்கத்தில் மலேசியாவை சேர்ந்த பத்மநாதன் பிள்ளை மற்றும் கார்த்திகேயன் சகோதரர்கள் 57 நாட்கள் தரைவழி முருகவேல் யாத்திரையை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். 36 வயது பத்மநாதன் மற்றும் 29 வயது கார்த்திகேயன் ஆகிய இருவரும் பத்துமலை திருத்தலத்தில் ஏப்ரல் 4ஆம் தேதி தங்களது யாத்திரைக்கான 3 அடி நீளம் கொண்ட முருகவேலை காரில் எடுத்து செல்வார்கள். இமயமலையில் உள்ள கைலாயத்திற்கும் சிவன், பார்வதி, முருகன் ஆகிய கடவுள்களுக்கும் தொடர்பு இருப்பதாக இந்து சமயத்தில் கூறப்படுகிறது. அந்த வகையில் தரைமார்க்கமாகவே கைலாச மலைக்கான தங்களது முருகவேல் யாத்திரை அமைந்துள்ளதாக பத்மநாதன், கார்த்திகேயன் சகோதரர்கள் தெரிவித்துள்ளனர். பத்துமலை திருத்தலத்தில் முருகவேல் பெற்றுக்கொண்டு காலை 9 மணி அளவில் தங்களது யாத்திரை பயணம் தொடங்கும் இந்த நிகழ்வுக்கு பத்துமலை ஆலயத்தின் ஒத்துழைப்பும் கிடைத்திருப்பதாக அவர்கள் கூறினர். கைலாயத்தில் வேல் வைத்து முருக வழிபாடு நடத்தப்பட்ட பின்னர் மீண்டும் அந்த வேல் பத்துமலை திருத்தலத்தில் ஒப்படைக்கப்படும் என பத்மநாதன் விளக்கமளித்தார். பத்துமலையில் இருந்து புறப்பட்டு புக்கிட் காயு இத்தாம் வழியாக தைலாந்து சென்றடையும் அவர்கள் தைலாந்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் வரை அங்கு இருப்பார்கள். பிறகு அவர்கள் அங்கிருந்து லாவோஸ் சென்று அங்கு 4 நாட்கள் தங்கியிருந்து அங்கிருந்து சீனாவின் மொன்ஃபோர்ட் எல்லை பகுதிக்கு 13 நாட்களில் சென்றடைவார்கள். கைலாய மலைக்கான தங்களது ஆன்மீக பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சீனா எல்லை, லாவோஸ் மற்றும் தைலாந்து எல்லையை கடந்து மே மாதம் 30ஆம் தேதி கார் மூலம் பத்துமலை திருத்தலம் வந்தடைவார்கள். இவர்களின் இந்த பயணத்திற்கு காருக்கான பெட்ரோல், உணவு, தைலாந்து, லாவோஸ் மற்றும் லாசாவில் தங்கியிருப்பது மற்றும் சுற்றுலா வழிகாட்டி ஆகியவற்றுக்கு 87,631 ரிங்கேட் செலவாகும் என்பதால் பொதுமக்களிடம் இருந்து நன்கொடையை எதிர்பார்க்கின்றனர். இவர்களின் கைலாய மலை புனித பயணத்திற்கு நிதி உதவி வழங்க விரும்புவோர் திரையில் காணும் பேங்க் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்கலாம். மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்.